தீவிரவாதிகள் அவர்கள் சார்ந்த மதத்தை அல்லாத இந்து மதத்தில் இருப்பவர்களை தான் சுடணும்ன்ற முடிவோடு வந்திருக்காங்கன்னா அவர்கள் மதம் சார்ந்த தீவிரவாதிகளா அல்லது தேசம் சார்ந்த தீவிரவாதிகளா? பாகிஸ்தான் மீது போர் வேண்டாம்ன்ற கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்களே திருமாவளவன் போன்றவர்கள். அவர்களை பாகிஸ்தான்ல போய் இருக்க சொல்லுங்க. திருமாவளவன் அவர்களை அவர் போய் பாகிஸ்தான்ல இருக்கட்டும். என்ன மனிதாபிமானம்? விளையாடிட்டு இருந்தவங்களை துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுட்டுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் பேண்ட கழட்டி சுண்ணத் பண்ணிருக்காங்களா இல்லையா? பாகிஸ்தானுக்கு ஆதரித்து பேசுகின்ற எவனாக இருந்தாலும் சரி அவனை ஒரு தலைவனாக கருதி கொள்ளவே முடியாது. இடத்துல உங்க பிரதமர் மோடி தானே பேசுறாரு. என்னன்னு சொல்லி போர் என்னைக்குமே ஒரு தீர்வாக நம்ம பிரதமர் மோடிங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லி பழகுங்க. பிரதமரையும் கூட ஒரு கட்சி சார்பா உங்க பிரதமர்னு சொல்றீங்க இல்லையா? இதுதான் இந்த திராவிடமோ இந்த தேசமோ மக்களோ பட்டுட்டு இருக்கிற துயருடைய வெளிப்பாடு உங்க வாயில இருந்து வந்தது. நீங்க என்ன பாகிஸ்தான் பத்தி உளவாளியா? நாய் வாழ எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மைண்ட் செட், அவங்க பேச்சு இதெல்லாத்தையும் நீங்க மாத்த முடியாது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அகில பாரத இயக்குனர் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பஹல்காம் தாக்குதல் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மத்திய அரசாங்கம் நாங்கள் தீவிரவாதிகளை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தில் சூளுரையாக பேசியிருந்தார். இது வரைக்கும் ஒரு தீவிரவாதிகள் கூட சுட்டு கொல்லப்படலை, அடையாளம் கூட காணப்படலை குறைந்தபட்சம். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல இது போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததை எண்ணி ரொம்ப நான் வருத்தப்படுறேன். இன்னுமே இந்திய மக்களிடையே தீவிரவாதிகள் சாதாரணமாக உலவ முடிகிறதே என்கிற ஒரு குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கு. மற்ற தேசங்கள்ல ரொம்ப சீக்கிரமா ரொம்ப எளிமையா சலிக்கப்படக்கூடிய இந்த தீவிரவாதம்ங்கிறது பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் இது மக்களுடைய நிறைய இடத்துல மக்களோட மக்களாக கலந்து இன்னுமே நடமாடி கொண்டு இருக்கிறது. அது அவர்கள் ஒன்றாக மாறிவிடக்கூடிய அளவிற்கு இதற்கு முன்பு இருந்த நம்மளுடைய அரசியல் அமைப்பின்படி இருக்கின்ற சட்டங்கள் இருக்கட்டும், திருத்தப்படுவதற்கு முன்பாக இருந்த பல சட்டங்களாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருக்கட்டும், எதுவுமே இவர்களை முழுமையாக கண்டுபிடிக்க முடியாமல் அல்லது தண்டிக்க முடியாமல் அல்லது சரிப்படுத்த முடியாமல் அல்லது வகைப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு காரணங்களுக்காக இது ஒரு ஒரு வேர் பிடித்து கொண்டே இருக்கின்ற ஒரு தொடர்கதையான ஒரு நிகழ்வாக பாரத தேசத்துல இருக்கு. மதசார்பற்ற தேசம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்ப எங்க என்ன ஆயிப்போச்சுன்னா, எப்படி ஆயிப்போச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு மாமியார் கொஞ்சம் குறை சொல்லுகின்ற ஒரு மாமியாரா இருக்கிற இடத்துல உண்மையான ஒரு குறையை சொல்லும் பொழுதும் கூட அது தேவைப்படுகின்ற ஒரு இடத்துலையும் கூட இவங்கன்னா இந்த மாதிரி குறை சொல்லுகின்றவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் அவங்களுக்கு வந்துடுது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய தேசத்துல என்ன ஆயிடுதுன்னா, இந்து மக்கள் அதிகம், மதசார்பற்ற தேசம்தான் நம்மளுடைய தேசம். ஆனா இந்து மக்களுக்காக ஒரு தேசம் கிடையாது. இந்துக்கள் அதிகமாக இருந்தும் கூட இந்த அகண்ட பாரதத்திலிருந்து பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் கண்ட்ரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்துக்கள் பெரும்பான்மை கொண்டு இந்துக்களுக்காகத்தான் இந்த தேசம் அதாவது முஸ்லிம்களுக்காகத்தான் இந்த தேசம் பிரிக்கப்பட்டது. அப்ப முஸ்லிம்கள் எல்லாமே இருக்கின்ற தேசம் முஸ்லிம்கள் தேசமாக மாறப்பட்டது. இங்கிருந்து முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெல்கம் பண்ணாங்க. ஆனா இங்க இருக்கிற அம்பேத்கர் பதிவு பண்ணிருப்பாரு, பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியால ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் என்னைக்குமே இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்கன்றதையும் பதிவு பண்ணிருப்பாரு. அதையும் உள்ளடக்கி தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். அப்போ அதை முஸ்லிம்
கண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவை வந்து முஸ்லீம் கண்ட்ரியாக ஹிந்து கண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணலை. மதச்சார்பற்ற தேசமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது அப்போவே வந்து இந்துக்கள் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இந்துக்களாக மாறிட்டாங்க. அப்போ மதசார்பற்ற ஒரு தேசத்தில் மெஜாரிட்டி யாரு மைனாரிட்டி யாருங்கிறது தான் இருந்ததே தவிர, இது நம்மளுடைய தேசம், இது மதச்சார்பற்ற தேசம், இது நம்ம தேசங்கிற உணர்வை தாண்டி இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. அப்போ என்னன்னா அவங்க மைனாரிட்டின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது எல்லாருமே அதை வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே அளவிற்கு அதிகமாக, அதாவது தப்பு மெஜாரிட்டி பக்கம் நடந்தா அது தப்பு, மைனாரிட்டி பக்கம் நடந்தா அது வாலண்டியரா நம்ம அவங்கள குறை சொல்லிக்கிற மாதிரி. தப்பு நடந்திருக்கும், பட் அதை சொன்னா மைனாரிட்டிங்கிறதுனால நீங்க அதை பண்ணீங்கிறது மாதிரி நமக்கு வந்து அதை ஒரு வழக்கப்படுத்திட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யாரைனாலும் எதனாலும் என்ன செய்தாலுமே கூட இந்த மதத்தை சார்ந்தே போனதுனால தீவிரவாதம் செஞ்சாலுமே கூட நீங்க அவங்கள டார்கெட் பண்றீங்களா அப்படின்னு ஆதரவு வந்து அவர்களுக்காக. தீவிரவாதத்துக்கு ஏன் மதத்தை பூசுறீங்கன்றதையும் கேள்வியா முன் வைக்கிறாங்க. யாருமே மதத்தை பூசல. தீவிரவாதம் வந்து தீவிரவாதம், அந்த தீவிரவாதிகளுக்கு மதத்தை பூசி அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல அப்படிங்கிறத வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அதை செய்கின்றன. இது என்ன ஆயிடுதுன்னா அவங்கள ஒரு சலிக்க முடியாத மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தீவிரவாதிய அதான் சொல்றேன், ஒரு தீவிரவாதிய கோவையில நாங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒரு தீவிரவாதியினுடைய ஊர்வலமானது எப்படி நடந்தது, தண்டனைக்கு உட்பட்ட ஒருவனுடைய ஊர்வலமானது எப்படி நடந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே போலீஸ் பாதுகாப்போட மிகப்பெரிய அளவுல வந்து நடந்தது. நான் என்ன கேட்குறேன், அப்போ ஏன் மற்ற எதற்குமே அனுமதி கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உடலை வந்து சுமந்து செல்வதற்காக அத்தனை பாதுகாப்பும் அவ்வளவு அதற்கான முக்கியத்துவமும் கொடுக்கும் பொழுது எதற்காக கொடுக்குது? மைனாரிட்டிங்கிறதுனால கொடுக்குது, இவங்களுடைய வாக்கு அரசியலுக்காக கொடுக்குது. ஆனா நடக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு தண்டனைக்கு உட்பட்ட ஒரு தீவிரவாதியினுடைய உடல் வந்து போயிட்டு இருக்கு. அதற்கு அத்தனை பேர் ஆதரவாளர்கள், அதை துக்கம் விசாரிப்பதற்கு சென்ற தலைவர்கள் என்ன போயிட்டு இருக்கு. கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எப்படி வந்து இந்த வாக்குக்காகவோ அல்லது வாக்கு அரசியலுக்காகவோ ஒரு மைனாரிட்டிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கிடையாது, நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் சேர்த்து நாம் வந்து பாதுகாப்பாக இத்தனை நாள் வந்து வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பெஹல்காம் பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்தியன்ஸ் சொல்லி சுட்டிருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அங்க என்னன்னு சொல்லி கேட்டு சொல்றாங்க, ஹிந்துவான்னு கேட்டு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து அவங்களுடைய டார்கெட் வந்து இந்தியாவோ இந்தியன்ஸோ கிடையாது இல்லை. ஆமா, நினைச்சு பாருங்க. ஆமா, உயிர் தப்பிப்பதற்காக ஆமான்னு சொன்னவங்களையும் கூட இந்தியன்னா ஓவரால் இந்தியன்னா யாரு வேணாலும் சுடலாம் இல்லையா? ஆனா நீங்க வந்து கல்மா சொல்லுங்கன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுதான் நான் கேக்குறேங்க. தீவிரவாதிகள் அவர்கள் சார்ந்த மதத்தை அல்லாத இந்து மதத்தில் இருப்பவர்களை தான் சுடணும்ன்ற முடிவோடு வந்திருக்காங்கன்னா அவர்கள் மதம் சார்ந்த தீவிரவாதிகளா அல்லது தேசம் சார்ந்த தீவிரவாதிகளா? அப்ப மதம் சார்ந்த தீவிரவாதிகளை பொறுத்த மட்டுமே அவர்களுடைய மதத்தோடு தான் கனெக்ட் ஆகிறாங்களே தவிர கண்ட்ரியோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. நான் சொல்ல வருது என்னன்னா, முஸ்லிம்ஸ் எங்க இருந்தாலும் அவங்க கனெக்ட் ஆவாங்களே தவிர கண்ட்ரிங்கிற ஒரு பாகுபாடோட வரல. அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அச்சுறுத்தல் என்ன? அந்த மதம் சார்ந்தே எல்லாருமே தொடர்பில் இருப்பதே தவிர இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புங்கிறத தாண்டியும் கூட யோசிக்கின்ற மனநிலை கொண்ட மக்கள் வந்து இன்னுமே இங்க நம்ம தேசத்துல வாழறாங்க. இன்னொரு கேள்வி, இதனாலதான் நான் சொல்ல வரேன், 4 தீவிரவாதிகள் தான் வந்திருக்காங்க. வீரம் மிக்க இந்த இந்திய மண்ணில இருந்து அந்த 4 பேரை எதிர்கொள்ள முடியலையான்ற ஒரு கேள்வி முன்வருது இல்ல? ஒரு சுற்றுலா தலத்துல எல்லாருமே அடிச்சிருந்தா இன்னும் கையில வந்து துப்பாக்கி இருக்கு விக்னேஷ், கையில துப்பாக்கி இருக்கு அடிக்கிறதுக்கு. நான் இப்பதான் சொல்றேன், அதாவது வீரம்னு சொல்லி நாம கருதுறது வேற, வீரம் என்று நாம் கருதுவது வேறு. வீரம் என்பது நமக்கு கற்பிக்கப்பட்ட இந்த இந்து சனாதனத்தினுடைய வீரமாக கருதப்படுவது அறிவு தான்.
அது அது ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் எல்லாமே ஒரு வீரம், ஒரு அன்பானது வீரம், ஒரு அரவணைப்பு என்பது வீரம். எத்தனை பேரை வந்து சந்தோஷப்படுத்துறோம், ஒரு சமாதானத்தை கொடுக்குறோங்கிறது வீரம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் பாதுகாப்பு, அவர்களுக்காக நாம் இருப்பது, இந்த தேசத்தையும் இயற்கையும் நேசிப்பது, அதை வந்து வளப்படுத்துவது என்று நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட குடும்பம் எல்லோரையுமே அன்பு செலுத்துவது, இது போன்ற அதுதான் நமக்கு வீரமாக கற்பிக்கப்பட்டது. நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போதும் கூட நம்மளுடைய போர் நியதிகள் பார்த்தா முதுகுல குத்துறது வந்து போர் நியதி கிடையாது. முதுகுலையே குத்தக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, முதுகுல குத்துப்பட்டு செத்தா அவன் வீரன் இல்ல, நெஞ்சில் குத்துப்பட்டு சாகணுங்கிறது தான் நமக்கு நாம சொல்லி கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் ஒரு போர் எடுத்தா அந்த போருக்கு வந்து முன்னறிவிப்பு, குழந்தைகளை வந்து எதுவும் செய்ய பிடிக்கூடாது, பெண்களை எதுவும் செய்யக்கூடாது, அது உடல் ஊனமுற்றவர்களை எதுவும் செய்யறது. அதுக்காக அறிவிப்பு தான் பிரதமர் கொடுத்திருக்காரு. ஏப்ரல் 30ஆம் தேதி வரையும் கால அவகாசம், பாகிஸ்தானியர்கள் வெளியே போயிருங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரி அந்த போருக்கு கூட விதிமுறை இருக்குது. நீனும் எதிரிதான், நானும் எதிரிதான். ஆனா நான் எதிரிகள் மோதும் பொழுது அங்கே வந்து இந்த துரோகங்கள் இல்லாத மோதலாக இருக்கணும். அது வந்து ஒரு நேர்மையான போருக்காக இருக்கக்கூடிய எல்லா வரையறைகளையும் பின்பற்றி அந்த போர் நடக்கணும் அப்படின்றதுனால மிக 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 தேர்ந்த சிந்தனையுடைய வளர்ப்பும், சிந்தனையுடைய மதமும், சிந்தனையுடைய பண்பாடும், சிந்தனையுடைய கலாச்சாரமும் கொண்டதுதான் நம்ம தேசம். ஸோ அந்த சிந்தனை நம்ம ரத்தத்திலே இருக்கும், அதுல இருந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா மற்ற எல்லாரையுமே நான் பொதுவா யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனா பொதுப்படியா குழந்தையை பெற்றுக்கொள்ளுவதும் கொல்லுவதும், மறைமுகமாக கொல்லுவதும், நேரடியாக அதுதான் தின்று கொழுத்து விட்டு தன் உடல் வீரத்தை காட்டுவதும் தான் வீரோன்னு நிறைய பேர் வந்து எனக்கு கருதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க எப்படி வந்து அதை எடுத்துக்க முடியும்? இப்போ நான் ஒரு விஷயத்த மத்தவங்க பண்றாங்கிறதுக்காக நான் என்னோட தன்மையில இருந்து குறைந்து வர முடியாது. மத்தவங்களை பொறுத்த மட்டும் நம்மளுடைய தன்மையே அவங்களால வந்து உணர்ந்து பார்க்க இல்லை, தெரிந்து பார்க்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு புத்தி இருக்காது. துப்பாக்கி சூடு நடக்குது, அல்லாஹ் அக்பர்னு கோஷம் போடுறாங்க. ஆமாங்க, அததான் நான் சொல்றேன். அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தருடைய அந்த தீவிரவாதிகளோட மைண்ட் செட் வந்து ஒருத்தங்களை கொல்லுவதுங்கிறது ஒரு சாதனை. யார் துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சுடும், அதை சுட முடியாதவங்க எல்லாம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஏன் வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க எதிர்கொள்ள அப்படி கிடையாது. நீ ஒத்தைக்கு சண்டைக்கு வரியான்னு கேட்டிருந்தா அங்கே இருந்த அந்த இராணுவ வீரர் வந்து அங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே காலி பண்ணியிருந்திருப்பார். அப்படி கிடையாது. இது நேரடியா சுடுறது, நேரடியா கையில அதான் ஆயுதம். ஒரு நிராயுத பாணியாக அந்த போரை வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம இதே ஒரு பார்டர்ல போனாங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும், எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு நிராயுத பாணி கிட்ட வந்து வீரத்தை காட்டுறதுக்கு பேர் இந்திய அரசால அந்த தீவிரவாதியை கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கூட அவங்களுக்கு இன்னமும் அது உங்களுக்கு சொல்லணும்னு இல்லைங்கிற நான். ஏன்னா இப்போ சொல்லிதானே இப்போ இந்திய ராணுவம் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இறந்துட்டாங்க. அதற்கான நடவடிக்கைகள் என்னவோ அதை ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லிக்கொள்ள எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஆஹா தீவிரவாதத்துக்கு ஆப்போசிட்டா பரவாயில்ல நம்ம தேசம் அப்படி வந்துருச்சுன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இந்த தேசத்துல இருக்கிற எல்லாருமே அப்படி சந்தோஷப்படுவாங்களா? நம்மளோட ஒன்றரை கலந்த தீவிரவாதிகள் எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அவங்களுக்கெல்லாம் எதுக்காக கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? எல்லாருமே 100% மக்கள் வந்து அதற்காக வந்து அந்த சந்தோஷப்படுவாங்கன்னா ஒன்றை சொல்லலாம். இப்போ இது நடந்ததுக்கு காரணமே உள்ளூர்வாசிகளும் சேர்ந்தது தானே. நம்ம தேசம் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, நம்ம ஆளுங்க நம்பிட்டு இருக்கிறவங்க, நம்ம கூட நிப்பாங்க நம்பிட்டு இருக்கிறவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்தின் வெளிப்பாடு தானே இந்த தாக்குதல். அப்போ யாரை நம்பி வந்து நீங்க நடந்தது எல்லாத்தையுமே ஒப்படைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லலாம், வெளிப்படையா நடக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதோ அது தெரியும். ஆனா எடுக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே ராணுவ ரகசியங்களாகத்தான் பாதுகாக்கப்படுமே தவிர எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்பல, உங்களே நம்பல, இப்ப என்னையும் நம்பல, எதுக்கு நம்பணும்? என்னோடும் உங்களோடும் வாழ்கின்றவர்கள் யார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் இப்ப இருக்க தேவையில்லை, எனக்கும் இப்ப இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி நிலைமையில தேசம் இருக்கு. இது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழல். இந்த தேசத்திற்கு என்ன செஞ்சாலும் இது ஒரு பிரச்சனை, இப்படித்தான் இருக்கும். அன்றே இதை வந்து மதத்தவர்கள் நடந்துருச்சு. பாகிஸ்தான் மீது போர் வேண்டாம்ன்ற கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்களே திருமாவளவன் போன்றவர்கள். அவர்களை பாகிஸ்தான்ல போய் இருக்க சொல்லுங்க, திருமாவளவன் அவர்களை. அவர் போய் பாகிஸ்தான்ல இருக்கட்டும். என்ன மனிதாபிமானம், என்ன மனிதாபிமானம்?
விளையாடிட்டு இருந்தவங்க துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுட்டுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் பேண்ட கழட்டி சுண்ணத் பண்ணிருக்காங்களா இல்லையா, இவன் முஸ்லிம் ஆம்பளையா ஹிந்து ஆம்பளையான்னு பார்க்காம பார்த்து சுட்டுட்டு போயிருக்காங்க. என்ன மனிதாபிமானம்? இன்னுமே எதிரி நாட்டுக்கு மேல அந்த மனிதாபிமானம் பாகிஸ்தானுக்கு இருந்துச்சா? திருமாவளவனை ஒருத்தன் வெட்ட வந்தானா மனிதாபிமானத்தை கருதி வெட்டாமல் திருப்பி வெட்டாமல் இருப்பாரா? திருமாவளவனை ஒருவர் வந்து குத்த வந்துட்டா மனிதாபிமானத்தை கருதி திருப்பி குத்தாம இருப்பாரா? அதை தடுக்காம இருப்பாரா? மனிதாபிமானம் பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு வெட்கம் இல்ல? மனுஷனா அவர் ஒரு லீடரா ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு? யாராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுக்கு ஆதரித்து பேசுகின்ற எவனாக இருந்தாலும் சரி, அவனை ஒரு தலைவனாக கருதி கொள்ளவே முடியாது. இவன் பேசி நடமாடிட்டு இருக்கிறத விட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா நம்ம ராணுவம், அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இந்த மாதிரி விமர்சனங்கள் வருவதற்கு விடவே கூடாதுங்கிற நானு. என்ன மனிதாபிமானம்? ஒருத்தவங்க வந்து அந்த தேசத்திற்கு மனிதாபிமானம் இல்ல, அவங்க மேல நாமே மனிதாபிமானம் படணும். அவங்க அது வீரமா கருதுறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட துப்பாக்கி இல்லையா, நம்மளால சுட முடியாதா? என்ன கேள்வி கேட்கறீங்க? உங்களுடைய கேள்வியே ஃபர்ஸ்ட் லாஜிக்கா இருக்கா? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. எப்ப கடந்து போயிட்டதுனால மறந்து போயிடக்கூடாது. காலம் கடந்துதான் போகும். ஆனா நிகழ்வுகளுடைய அந்த சுவடுகளுடைய அந்த ரத்தத்துடைய அந்த வாசனை வந்து நம்ம மறக்க கூடாது. இப்படி மறந்து மறந்து போனதுனாலதான் இந்த தேசமானது இப்படி சீரழிந்து போயிட்டே இருக்கு. போர் இடத்துல எல்லாம் உங்க பிரதமர் மோடி தானே பேசுறாரு. என்னன்னு சொல்லி? போர் வந்து என்னைக்குமே ஒரு தீர்வாக நம்ம பிரதமர் மோடிங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லி பழகுங்க. இப்படி சொல்லிதான் மோடிஜி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்னாலுமே கூட அவர் நமது தேசத்துக்கான பிரதமர். உங்களுக்கும் அவர் தான் பிரதமர், எனக்கும் அவர் தான் பிரதமர். ஃபர்ஸ்ட் பேசும் பொழுது நம்ம பிரதமர் மோடின்னு ஃபர்ஸ்ட் பேச பழகுங்க. அப்பதான் இது நம்ம தேசம், இது நம்ம மக்களுங்கிற உணர்வு வரும். பிரதமரையும் கூட ஒரு கட்சி சார்பா உங்க பிரதமர்னு சொல்றீங்க இல்லையா, இதுதான் இந்த திராவிடமும் இந்த தேசமும் மக்களும் பட்டுட்டு இருக்கிற துயருடைய வெளிப்பாடு உங்க வாயில இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் அதை சொல்லி பழகுங்க. அந்த உணர்வு வரும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இன்னுமே அந்த உணர்வு வந்து யாருக்குமே வராத அளவிற்கு தான் இப்போ இங்க அரசியலும் நடந்துட்டு இருக்கு. மோடிக்கு என்ன உணர்வு இருக்கோ அதேதான் திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கு. வெளிநாட்டுல போய் பிரதமர் பேசுறாரு, காசால நடந்த அந்த தாக்குதலா இருக்கட்டும், அந்த நாட்டுக்கு வந்து சொல்றாரு போர் வந்து எந்த ஒரு இதுக்கும் தீர்வாகாது, மனிதாபிமானம் பாருங்க அப்படின்றதையும் அவர் தானே பதிவு பண்ணியிருக்காரு. அதே தானே திருமாவளவனும் பேசுறாரு. சரி, இதுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? அவர் யாருகிட்ட சொல்றாரு? இரண்டு கண்ட்ரியும் போர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து ரெண்டு பக்கமுமே உயிர்கள் பறி போய் கொண்டிருக்கிறது. அதனால இவர் வந்து என்ன சொல்றாருன்னா சமாதானத்தை, நாம வந்து உலகத்தையே நமது குடும்பமாக கருதக்கூடிய ஒரு மாண்புள்ள தேசம் நம்ம தேசம். அந்த மாதிரியான ஒரு தேசத்தில் இருக்கின்ற செல்லுகின்ற பிரதமர் வந்து என்ன சொல்லணும்? அப்படிதான் சொல்லணும், ரெண்டு பேருமே சமாதானம் போங்கன்னு சொல்லி. என்னைக்குமே இந்தியாவும் பாகிஸ்தான்கிட்ட அதை தான் சொல்லுது. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க போகணும், தேசத்தை வேணும்னு சொன்னீங்க, பிரிச்சு கொடுத்தாச்சு, இப்போ உங்களுக்கான ஒரு தேசம் ஆயாச்சு. அவங்க அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. இல்லாட்டி பாகிஸ்தான்னா என்ன, பாதி கண்ட்ரிக்கு பாகிஸ்தான்ல இருந்து யாருமே சுற்றுலா கூட போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா? வீசா கிடையாது அவங்களுக்கு, டூரிஸ்ட் வீசா கிடையாது, அதே மாதிரி எஜுகேஷன் வீசாவும் கிடையாது. அவங்க போகணும்னா ஒன்லி மெடிக்கல் விஷயத்துக்காகவோ, மெடிக்கலுக்கு கூட கிடையாது, அவங்க போகணும்னா ஒன்லி பிசினஸ்க்காக மட்டும்தான் போக முடியுமே தவிர வேற வீசா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாகிஸ்தானுக்கு கிடையாது. அந்த மாதிரி இந்தியால இருக்கிற ஒரு பெண்மணி சொல்றேன் இங்கே வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து கட்டாயமா நீ பாகிஸ்தானுக்கு போய் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி தான் பாகிஸ்தான். அது தன்னை இருப்பை வந்து தக்க வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீவிரவாதத்தால தான் உலக தேசத்துக்கு நடுவில் இப்படி நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. பாகிஸ்தான் சொல்லிக்கிற அளவுக்கு, பாகிஸ்தான் தேசம்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த உலக வரைபடத்துல அது ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லாதது. இந்த தேசத்தை பொறுத்த மட்டும் அந்த தேசத்துக்கு அதுக்கு தெரிஞ்சது இப்படிதான், கொல்றது தான். அது கூட பிறந்த சகோதரனை இந்தியர்களை கொல்றது தான் அதோடைய வழக்கம். இது இன்று நேற்று இல்ல, கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நீங்க கண்ட்ரின்னு கொண்டு வந்துட்டா, அந்த கண்ட்ரி ஒரு தேசத்துக்குள்ள தேச உணர்வு வந்துட்டா, பெகாசஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல. தேச பாதுகாப்புக்கு வேணா என்ன வேணா பண்ணலாங்க, என்ன வேணா பண்ணலாம். என்ன ஆயிட போதும்? அதாவது தேசனுடைய தீவிரவாத தாக்குதலை குறைப்பதற்காக தான் இந்த செயலியை யூஸ் பண்ணலான்றத வந்து கோர்ட் அனுமதிச்சிருக்கு.
அப்போ நீங்க வந்து இல்லாம நீங்க எப்படி என்ன ஒட்டு கேப்பீங்க? நீங்க என்ன பாகிஸ்தான் பத்தி உளவாளியா? உங்க அனுமதி இல்லாம நீங்க பாகிஸ்தான் உளவாளியா இருந்தாதான் உங்களுக்கு கவலைப்படணும். வேற உங்களுக்கு ஒட்டு கேட்டா நீங்க என்னத்தை பெருசா பண்ணிருப்பீங்க? அதை வச்சு தேசத்துக்கு என்ன பெரிய இது வந்துட போயிடுது? என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? நான் என்ன கேட்கிறேன்னா, மடியில கனம் இல்லைன்னா வழியில உங்களுக்கு என்ன பயம்ங்கிறேன். ஒட்டு கேட்டா கேட்கட்டும். எதுக்காக கேட்கிறாங்க? தேசத்துடைய பாதுகாப்புக்காக கேட்கிறாங்க. அப்ப தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யறதா இருந்தாதான் நம்ம கவலைப்படணும். மற்றபடி நாம எதுக்கு கவலைப்படணும்? கேட்டா கேட்டு போறாங்களா இல்ல என்ன இருக்குன்னு விட்டுறலாம் இல்லையா? எதற்காக ராணுவம் பயன்படுத்தலாம்? தேச பாதுகாப்புக்காக. அப்ப அதுல நீங்க தெளிவா இருங்க. இந்த தேசத்துக்கு விக்னேஷ் என்ன பண்றாங்கிறத பத்தி முக்கியம் இல்லை. தேச பாதுகாப்பினுடைய அச்சுறுத்தல்ல விக்னேஷ் ஒரு வேளை இருப்பானா அப்படிங்கிறது தான் டவுட்டே தவிர, விக்னேஷோட சொந்த வாழ்க்கை வந்து இந்த தேசத்துக்கு தேவையில்லை. யாருடைய பிரச்சனைகளும், யாருடைய வாழ்க்கையும், யாருடைய நீங்க 1 மணி நேரம் நீங்க பேசுற உங்களுடைய கால் எல்லாத்தையும் ராணுவம் கேட்டு அதை வச்சு நம்ம கண்ட்ரி ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆயிட போறது இல்லை. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. பிரச்சனை என்னன்னா, ராணுவத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான தீவிரவாதிகளை கண்டறிவதற்காக, ஏன்னா கலந்திருக்காங்க நம்ம கூடவே, ஒன்றரை கலந்து நம்ம கூடவே, நமது பக்கத்து வீட்டிலும் கூட இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா உள்ளூர அதை தேடி பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் தீவிரவாதிகள் நமக்கே தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப தேசம் இருக்கு. அதனால அந்த மாதிரியான செயலிகளை உபயோகப்படுத்தலாம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதுல தவறு எதுவும் இல்லையே. இதுல என்ன இதையும் தவறா பாக்குறீங்க? ஏன்னா தனிமருந்து சுதந்திரம்னு சொல்லி இப்ப 26 பேர் செத்ததை பத்தி உங்களுக்கு ஒரு கவலையே இல்லையா? பரவாயில்லையா? உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் போனை யாரும் ஒட்டு கேட்க கூடாது, பட் பார்டர்ல யாரு கொண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? இதையும் வேணும் இதுவும் வேணும்னா எப்படி? ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா தானே முடியும். அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இந்த திருமாவளவன் போன்று சிலரத்தனமாக இந்த தலைவர்கள் என்கின்ற பெயர்ல பேசுறதை விட்டுட்டு முழுமையாக நமது அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம் பிரதமர். நமது பிரதமருக்கு அத்தனை குடிமக்களுமே முழுவதுமாக ஒத்துழைப்பு நல்கினாதான் அடுத்த கட்டத்திற்கு நமது தேசமானது பாதுகாப்பை பொறுத்த மட்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இந்த தீவிரவாதத்தை முழுமையாக அழிக்க முடியும். அந்த முன்னெடுப்புகள்ல ஒரு சில இது போல இடர்பாடுகள் வரலாம். ஆனா அந்த இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா திருப்பி எல்லாமே டைல்யூட் ஆகும். அப்ப அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம தாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். 2026 தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு. தவழ்ந்து போனவர், ஊர்ந்து போனவர்ன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அதை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அது அவ்வளோதாங்க. அதாவது என்ன அறிவு ஞானம் இதெல்லாமே கற்று வருவதல்ல, பெற்று வர வேண்டும்னு சொல்லுவாங்க. சரியா? வார்த்தைகள் என்பது வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. வார்த்தைகள் என்பது ஒருவனுக்கு வாழ்க்கையாகவும் அமையும். அதை வந்து அதுவே அவருக்கு வந்து ஒரு சாபமாகவும் அமையும். சொல்றல குழந்தை கூட தான் ஊர்ந்து போகுது, தவழ்ந்து போகுதுன்றாரு. அது இவ்வளவுதான். இப்போ பொதுமக்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு குவெஸ்டின் வைக்க ஆசைப்படுறேன். நீங்க உங்களுடைய முதல்வருடைய லட்சணத்தை கொஞ்சம் பாருங்க. இவ்வளவுதான் உங்க முதல்வர்னு சொல்லி, முதல்வர்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்கணும்? ஒரு முதல்வர் என்ற அவருடைய தன்மை எப்படி இருக்கணும்? அங்கே சட்டசபைங்கிறது சாதாரணப்பட்ட இடம் அல்ல. நம்ம முதல்வர் தான் நானும் சொல்றேன். நம்ம முதல்வருடைய ஒரு முதல்வர், நான் உங்களுடைய முதல்வர்னு சொல்லல, நம்ம முதல்வர் ஒரு முதல்வர். ஒரு முதல்வர் ஒரு அதாவது காமனா இவரை நான் சொல்லல, பொதுவாக ஒரு முதல்வருடைய தன்மை எப்படி இருக்கணும்? ஒரு முதல்வருடைய தன்மை என்னன்னா, சட்டசபையில வந்து இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் என்ன, இந்த தேசத்தினுடைய நலன் என்ன, அதற்காக எப்படி போகணும் அப்படிங்கிறத வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுப்பதிலும் அதற்கான திட்டங்களை தீட்டுவதிலும் தான் இருக்கணும்.
அது வந்து ஒரு சட்டமன்றம் இரண்டு கட்சிகளுக்கான பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன். அங்க வந்து இது கட்சிகளுக்கான ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அங்க ஒன்றும் நடக்கிறது இல்லை. கட்சியினுடைய டிவில எல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இரண்டு கட்சிகளுக்கான விவாத மேடையோ அவர்களை குறை சொல்லுகின்ற இடமோ அது சட்டசபை கிடையாது. சட்டசபைனா ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் உட்கார்ந்து அந்தந்த தொகுதிக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் என்ன தேவைங்கிறத பேசி அதுல இருக்கக்கூடிய பட்ஜெட்ல இருந்து எதை செயல்படுத்தலாம், எது சாத்தியம் இல்லை, அதற்காக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த தமிழகத்தை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகணும்னு பேசக்கூடிய ஒரு இடம். 4 வருடங்களா அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள், ஒரு நல்ல முன்னெடுப்புகள் என்று முதல்வர் என்ன பேசியிருக்கார். இவர் எல்லாமே அந்த சட்டசபையை எப்படி பயன்படுத்துறாருன்னா மிகவும் சாதாரணமாக, அவருக்கு எட்டுன அறிவு அவ்வளவுதான். அவர் மிகவும் சாதாரணமாக இப்படி அடுத்தவங்களை டார்கெட் பண்ணி கொச்சை பண்ணி பேசுறது, அடுத்தவங்களை ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோ ஆளுநரையோ அந்த இடத்துல வச்சு நாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினை புரிகிறது, அதை வச்சு நாங்க வந்து பெரிய ஆளுங்கன்னு காமிச்சுக்கிறது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பத்தி பேசினாலே உடனே பொள்ளாச்சிக்கு போயிடறாங்க. இவங்க ஆட்சியிலே எவ்வளவு சம்பவம் நடந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள், அதை பத்தி கவனத்துல கொள்ள மாட்டீங்க. எதை பத்தியுமே அவங்க கவனத்தை கொள்ளல. அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்றது ஒரு சட்டசபையே இப்படி டீல் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு கவர்மெண்டா இருக்காது. இன்னொன்னு அந்த பிரச்சனைகளை கவலைப்படக்கூடிய அல்லது மக்களுடைய திட்டங்களை எடுத்து செல்லக்கூடிய, மக்களுடைய முன்னேற்றத்தை சிந்திக்கக்கூடிய சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய ரத்தம் சத நரம்புன்னு ஊறி போயிருக்கிறது எல்லாமே இந்த கட்சியினுடைய பாகுபாடு தானே தவிர மக்களினுடைய நலன் அல்ல. அரசியலுக்கு வருபவர்களுக்கு 2 மோட்டிவேஷன் இருக்கும். ஒண்ணு, முழு அரசியல்வாதியா மக்களுடைய நலனுக்காக சமூகத்தினுடைய பங்களிப்புக்காக வர்றாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி அதிகாரத்திற்காக ஒரு பணத்திற்காக வர்றது. இது 2வது ரகம். எப்பவுமே ஒரு அதிகாரத்தையும் பணத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவங்களுடைய எண்ணமோ செயலும் என்னைக்குமே அப்படிதான் இருக்கும். சட்டசபை அதனுடைய தன்மை என்ன, இன்றவர் தமிழகத்தினுடைய முதல்வர், நமது முதல்வர் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல. அவரை பொறுத்த மட்டும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், நான் பாரதிய ஜனதா கட்சி, இந்த மாதிரியான எண்ணம் தான் இருக்குமே தவிர தெரியல. பதவி ஏற்ற உடனே ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி போடாதவங்களுக்கும் என்னுடைய ஆட்சி இருக்கும். அப்ப அதனாலதான் டைரக்டா ஆப்போசிட்ல எடப்பாடி அறையே அப்படி பேசுறாரா? அதுதான் ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்குமான பேச்சா? ஆட்சிங்கிறது என்ன, பேச்சுங்கிறது என்ன? பேச்சிலேயே இல்ல, ஆட்சியில பேச்சிலே இல்லாத செயல்பாடுல இருக்குமா? முன்னாடி இருக்கக்கூடியவர்களே அவரால் அப்படி பேச முடியுதுன்னா தன்மை எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. அவ்வளோ அவரோட ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டாண்டர்டு மென்டாலிட்டி அந்த அவ்வளோதான். அதற்கு மேல அவங்களால அது யோசிக்க கூட முடியாது. அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாய்வால நிமித்த முடியுமா விக்னேஷ்? ஏதாவது டெக்னாலஜி வச்சிருந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்தலாம். இப்ப நாய்வால எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மைண்ட் செட், அவங்க பேச்சு, இதெல்லாத்தையும் நீங்க மாத்த முடியாது. நீங்க சட்டசபையில இல்ல, நீங்க எங்க போய் நாளைக்கு சொர்க்கத்திலேயே உட்கார வச்சாலுமே கூட அடடா நமக்கு வந்து இவ்வளோ மக்கள் எல்லாமே கடவுளர்கள் எல்லாமே நமக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுத்து பரிசளிச்சிருக்காங்களே, நம்ம தன்மையை கொஞ்சம் மாத்திக்குவோம், அவங்க மாற மாட்டாங்க. நீங்க அவங்கள என்ன பண்ணாலும் அவங்களுடைய தன்மை இவ்வளவுதான், இவர்களுடைய பேச்சு அவ்வளவுதான் இருக்கும். ஒரு எனக்கு என்னன்னா கடமையே ஒரு சிறிதேரம் அந்த கடமையாற்றி இருக்காங்களா? இல்ல, பொன்முடி அவர்கள் பேசின பேச்சுக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்கம் பண்ணிருக்காங்கல்ல. யார் நீக்கம் பண்ணது? எடுத்த உடனே பேசின உடனே மறுநாளே இது மிகவும் கண்டிக்கத்தக்க பேச்சுன்னு சொல்லி அப்படியே நீக்கம் பண்ணிட்டாங்களா? எதிர்ப்பு அலை கொஞ்சம் நஞ்சம் வரல. நீக்கம் பண்ணாம இருந்தா என்ன சொல்றது, கழுத்துக்கு மேல தண்ணி போன ஒரு நிலைமையில தான் அவர் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அப்படி இல்லாம ஏன் செந்தில் பாலாஜி இத்தனை நாள் வச்சு உருட்டுன்னு உருட்டுனாங்க? ஏன்னா இதற்கு மேல நீதிமன்றம் கேள்வி எழுப்பின பிறகுதான் அதை பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுதுதான், வேற வழி இல்லாத பொழுதுதான் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒண்ணுமே மனுநீதி சோழன் மாதிரி ஆஹா இவர் தவறு செஞ்சிட்டாரு அப்பவே இவரை நீக்கிடணும் அப்படின்னு எல்லாம் மக்களுடைய குரலாக அவங்க நீக்கப்படலை. இதற்கு மேல் தாங்காதுன்ற பட்சத்துலதான் நீக்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4 வருஷத்துல என்ன பண்ணிருக்குன்னு நான் சொல்றேன். கடந்த 4 வருடங்களாக கட்சி பெருமையை, அவர்களது தலைவர்களது பெருமையை, அவர்களது தந்தையரது பெருமையை, அவர்களது சந்ததிகளுடைய பெருமையை பேசியிருக்கிறார்கள்.
பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள், தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். செயல்பாடுங்கிறது ஜீரோ. பேசியதை நடைமுறைப்படுத்தினது ஜீரோ தான், பூஜ்ஜியம். இவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது. இப்ப இந்த வருகின்ற ஒரு வருடங்கள்ல தான் எல்லாத்துக்குமே அடிக்கல் நாட்டுவார்கள். திட்டத்தை தீட்டி அடிக்கல் நாட்டுவாங்க, அவ்வளவுதான். அடுத்த ஆட்சி நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வருஷமா வெறும் பேசினாங்க. இப்ப நாங்க பண்ணுவோங்கிறத ரீஅஷூரன்ஸ் கொடுத்து அடுத்த எலெக்ஷனுக்காக வேலை செய்யறாங்களே தவிர, இன்னுமே அந்த காலம் மாதிரி மேடை பேச்சுல அப்படியே வாய்ச்சொல்லில் வீரரடிங்கிற மாதிரி அப்படியே பேசிட்டு இருந்தா மக்கள் எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. இன்னுமே அந்த காலத்துல ஹீரோக்கள் எல்லாமே அப்படியே நடிச்சுட்டா அப்படியே அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. மக்களுக்கு இப்ப நீ என்ன பண்ண, என்ன செய்யற, நீ யாரா இருந்துட்டு போ, நீ என்ன செய்யற, உன்னுடைய டியூட்டி என்ன, இதை செஞ்சியா, அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு எல்லாம் உன்னுடைய சுவாரஸ்யமான பேச்சு, நீ அவங்கள திருப்பி பேசுற, உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை, இதுல போட்டி, இதெல்லாமே என்டர்டெயின்மெண்டா எடுத்துக்கிறதுக்கு டைம் இல்லை. எல்லாருமே அவர்களுடைய பொழப்பு பார்த்து போடிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க மக்களுக்கு முழுமையா சாப்பாடு, உணவு எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் ரசிக்கலாம். இப்ப ரசிக்கக்கூடிய நிலைமையில மக்கள் இல்ல. ஒரு விஷயத்த அதிகமா செஞ்சிருக்காங்க, என்னன்னா உருப்படியா வேலை செய்யறவங்க விமர்சனம் அதிகமா பண்ணிருக்காங்க. குறிப்பாக நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே என்ன நல்லது பண்ணாலும் விமர்சனம். அதே மாதிரி நம்ம தமிழகத்து ஆளுநர் அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் விமர்சனம். அதாவது இவர்களுக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டும். கடைசியில தீவிரவாதத்திற்கு எதிராக நம்ம எடுக்கும் பொழுதும் கூட இங்கிருந்து அவ்வளோ கருத்து, இங்கிருந்து அவ்வளோ சஜஷன்ஸ் இதெல்லாமே வருது. தீவிரவாதிகள் எல்லாமே என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல எல்லாமே முக்கால்வாசி பேர் இங்க தென்னிந்தியால தான் இருக்காங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவிற்கு இங்க ஊறி போய் இப்படி ஒழுக்கம் கெட்டு போய் இங்க இருக்கிற எல்லா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இந்த அளவிற்கு ஒரு கேவலமா போயிட்டு இருக்கு. இப்பவும் தன்னைத்தானே இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போச்சாமா, அந்த மாதிரி அவர் முதல்வர் ஆயிட்டா தானாவே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் தான் டாப் 1 முதல்வர்னு ஒரு இமேஜினேஷன்லயே இருக்கிறாரு, ஒரு கனவுலயே இருக்கிறாரு. இது போல அந்த சொல்லளவுல நாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு தான் வருமே தவிர உருப்படியா அங்க ஒண்ணுமே நடக்காது.